யாழ்ப்பாணத்தில் முன்னாள் பெண் போராளி ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தவிர பிரபல பாடசாலை ஒன்றின் மாணவிகள் போதையில் தள்ளாடிய சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினரான நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை விதித்திருக்கின்றது. அது தவிர கடன் சுமை காரணமாக தம்பதியினர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெண் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சந்தியில் அதாவது வீதியில் வைத்து இளைஞன் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். ஜாலிலே முன்னாள் பெண் போராளி ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. கொக்குவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய தவ ரூபி எனப்படுகின்ற பெண்ணே இவ்வாறு நேற்றைய தினம் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த பெண் திருமணமாகாத பெண் என்றும் இந்த நிலையில் சகோதரியுடன் வசித்து வந்ததாகவும் நேற்றைய தினம் மதியம் உணவு உண்டதன் பின்னர் தனக்குத்தானே இவ்வாறு தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அறிய முடிகின்றது. மற்றொரு செய்தியாக பாடசாலை மாணவிகள் போதை மாத்திரையை பயன்படுத்திய நிலையில் போதை மயக்கத்தில் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மருதானை போலீஸ் பிரிவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. பிரபலமான பெண்கள் பாடசாலை ஒன்றில் தரம் 9 கல்வி கற்று வருகின்ற 5 மாணவிகளே இவ்வாறு போதை மாத்திரைகளை பயன்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தகவல் அறிந்து உடனடியாக குறித்த பாடசாலையின் அதிபர் மருதானை போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார். தொடர்ச்சியாக போலீசார் பாடசாலைக்கு சென்று மாணவிகளை விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த மாணவிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே 2 மாணவிகள் தான் இவ்வாறு மட்டக்குழிக்கு சென்று இந்த போதை மாத்திரைகளை பெற்று வருவதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் பாடசாலை கழிவறைக்குள் வைத்துக் கொண்டு இவ்வாறு கழிவறைக்கு சென்று அந்த போதை மாத்திரைகளை பயன்படுத்தி வந்ததாகவும் தெரிய வருகின்றது. இந்த நிலையில் தான் இந்த விடயம் அதிபருக்கு தெரிய வந்ததும், அதாவது இவர்கள் போதை மாத்திரையை பயன்படுத்தி நிலை தடுமாறி இருந்த நிலையில் தான் இது தொடர்பாக அதிபரின் கவனத்திற்கு இந்த சம்பவம் சென்றிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக போலீசார் மருதானை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு மாணவிகள் போதை மாத்திரைகளை பயன்படுத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று நாடு முழுவதும் இந்த போதை கலாச்சாரம் என்பது தலைவிரித்தாடுகின்றது. அதன் அடிப்படையில் மாணவர்களை இலக்கு வைத்து இவ்வாறான போதை வியாபாரத்தில் பலர் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நாடே போதையில் மூழ்கி இருக்கின்ற நிலைதான் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக நாடு முழுவதும் துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அந்த அளவிற்கு தற்பொழுது நடவடிக்கைகள் இல்லை என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவின் மகனும் அதுதவிர தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்ற வழக்கொன்றில் முன்னிலையாகாத நிலையிலே அவருக்கு எதிராக இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இன்றைய தினமே இவ்வாறு நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக, அதாவது நாமல் ராஜபக்சவை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம். தொடர்ச்சியாக அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் தரப்பு சட்டத்தரணிகள் முன்னெடுத்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களும் தற்பொழுது பெருமளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக கடன் சுமை காரணமாக தம்பதியினர் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குருநாகல் பிங்கிரிய போலீஸ் பிரிவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 42 வயதுடைய நபர் ஒருவரும் 40 வயதான அவரது மனைவியுமே இவ்வாறு விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிக அளவில் இவர்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். அதற்கமைய அவர்களின் வீடு மற்றும் காணி ஆகியவை ஏலத்தில் விடப்பட இருக்கின்றது. அதை தவிர உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமும் இவர்கள் கடன் வாங்கி பின்னர் அந்த கடனை இவர்களால் அடைக்க முடியவில்லை. இந்த நிலையில் தான் இவர்கள் இருவரும் விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முதலும் இவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்ததாகவும் அந்த சந்தர்ப்பத்திலே
அவர்களின் சகோதரி ஒருவர் இவ்வாறு ஒரு கடலின் ஒரு பகுதியை அடைத்து அவர்களை காப்பாற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் மீண்டும் அவர்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடன் சுமை காரணமாக இன்று 2 உயிர் போயிருக்கின்றது. இந்த தம்பதியினரின் மேலதிக விவரங்கள் வெளிவரவில்லை. அதாவது இவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றனவா இல்லையா என்பது தொடர்பாக எந்தவித தகவல்களும் வெளிவரவில்லை. இது தொடர்பான செய்திகள் தற்பொழுது தென்னிலங்கை ஊடகத்திலே வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக இளம் பெண்ணுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இளைஞன் பொதுவெளியில் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சிலாபம் கொக்கவில சந்தியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இவ்வாறு ஒரு 29 வயதுடைய இளைஞன் தனக்குத்தானே தீமூட்டி இருக்கின்றார். அதனை அவதானித்த மக்கள் உடனடியாக அந்த இளைஞனை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அதாவது சிலாபம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் குறித்த இளைஞன் உடனடியாக உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் அப்பகுதியில் இருந்த மக்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது குறித்த இளைஞன் நேற்றைய தினம் மதியம் ஒரு இளம் பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததை அவதானித்ததாகவும் அதற்கு பிறகாகத்தான் இவ்வாறான விபரீத முடிவை அந்த இளைஞன் எடுத்திருப்பதாகவும் அந்த மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இவ்வாறு தனக்குத்தானே தீமூட்டி உயிரிழந்த அந்த இளைஞன், அதாவது உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த இளைஞன் வளைப்பனை எனப்படுகின்ற பகுதியைச் சேர்ந்த இளைஞன் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த இளைஞன் ஏன் அங்கிருந்து சிலாபத்துக்கு சென்றார் என்பது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் எதுவுமே வெளிவரவில்லை. போலீசார் தற்பொழுது மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் காவலாளியாக பணியாற்றி வந்த 34 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ரகுராஜ் எனப்படுகின்ற 34 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பல்கலைக்கழக விவசாய பீட வளாகத்தில் இருந்தே இவ்வாறு இவர் சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு விவசாய பீட வளாகத்தில் மேல் மாடியிலிருந்து அவர் தவறி விழுந்திருக்க கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக கிளிநொச்சி நீதிபதி அங்கு சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் அதன் தொடர்ச்சியாக குறித்த சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்துமாறும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்கிற செய்தி இன்று காலை வெளியாக இருந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.